ஹாய். நீங்க வந்து மேனுவலா நெறைய எக்ஸல் ஒர்க் பண்றீங்களா? ரெகுலரா ஒரே விஷயத்த நெறைய வாட்டி பண்ணிட்டுருக்கீங்களா? இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தூக்கி போட்டுட்டுருக்கீங்களா? ஆனா டைம் நெறைய வேஸ்ட் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு தான். சி நான் வந்து நெறைய வந்து கேரியர் ரிலேட்டட் வீடியோஸ் நெறைய போட்டேன். நெறைய பேசிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு நான் வந்து சம்திங் உங்களுக்கு ஆட்டோமேஷன்ஸ் பத்தி ஒரு ப்ரொடக்டிவா சம்திங் ஏதாவது காட்டணும்க்காக ஐ அம் டூயிங் சம்திங் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் காட்டப் போறேன். ஏன் அந்த ஆட்டோமேஷன் அண்ட் அது எவ்வளோ பெனிஃபிஷியல்னு நான் லாஸ்ட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோமேஷனுக்கு வந்து நீங்க ரொம்ப அப்படியே கோடிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். நெறைய பைத்தான் நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்ல. பேசிக்கா சின்ன சின்ன ட்விக்ஸ் ஆனா சின்ன டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருந்தா போதும். லைக் யூ கேன் ஏபிள் டூ டூ இட் வெரி குயிக்லி. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன காட்டப் போறேன்னா, லைக் ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எப்படி மேனுவலா பண்ணலாம்? எப்படி ஆட்டோமேட்டட் வேல பண்ணலாம்? அது எவ்வளோ டைம் சேவ் ஆகுது? ஏன் இது பண்ணணும்? பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஐ அம் கோனா ஷோ யூ எவ்ரிதிங். ஓகே, லெட்ஸ் குயிக்லி ஜம்ப் டு த வீடியோ. பட் அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் லைக் ரெகுலர்லி கமிங் அப் வித் மை வீடியோஸ் நெறைய பார்க்குறீங்க அப்படின்னா, டூ ஃபாலோ த பேஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. ஸோ தட் நான் நெறைய வீடியோஸ் இந்த மாரி போடுவேன். லைக் கரியர் ரிலேட்டடாவும், லைக் இப்போ டெக் ஆட்டோமேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் சீரிஸ் மாரி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் அண்ட் பேஸ்ட் அப்பான் திஸ் ஃபீட்பேக் ஐ அம் கோனா புட் மோர் வீடியோஸ் லைக் எப்படிலாம் ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படிலாம் டைம் சேவ் பண்ணலாம். எஸ்பெஷலி ப்ரொடக்டிவா இருக்கவங்க நெறைய பேருக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னுக்காக. ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட் லைக் குயிக்லி ஜம்ப் இன்டு த வீடியோ. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு 2 சேல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நவம்பர் மந்த் அண்ட் அக்டோபர் மந்த். ஓகே. இப்போ இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஹெட்டரோட டேட்டா ரேஞ்சிலேருந்து இருக்கு. டேட்டு, ப்ராடக்ட், குவான்டிட்டி, பிரைஸ், ரீஜன், சேல்ஸ் பெர்சன் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் டேட் இருக்கு. எனக்கு இப்போ இது கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த் டேட்டா வேணும். ஸோ இங்க நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? நவம்பர் மந்த் உள்ள செலக்ட் பண்ணி, அதில இருக்கிற டேட்டாவ காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா பண்றது. ட்ரெடிஷ்னல் இன் த சென்ஸ் லைக் லைக் நமக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணிக்கிறது. பட் இதில என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாரி ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ் வரலாம். இது வந்து ஒண்ணுனா ஓகே. லைக் மல்டிபிள் திங்ஸா இருந்தா நம்ம எவ்வளோ பண்ணுவோம்? எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும்? சீரியஸ்லி இட்ஸ் லைக் வெரி போரிங் ஸ்டஃப் அஸ் வெல் அஸ் லைக் அன்வான்டடா நம்ம ரிப்பீட்டடா பண்ற மாரி இருக்கும். ஸோ இத வந்து இன்னைக்கு வந்து எலிமினேட் பண்ணி வி கோனா லைக் ஆட்டோமேட் திஸ். இத வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்னு வி கோனா சே திஸ். ஓகே. ஸோ ஐ ஹேவ் சர்டைன் செட் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே. நான் இந்த மேனுவலா பண்ண விஷயத்த வந்து எப்படி நான் ஆட்டோமேஷனா பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, பைத்தான் ஆட்டோமேஷன்ஸ் வச்சு பண்ண போறேன். ஓகே. ஸோ ஏன் பைத்தான்? இப்போ எஸ்பெஷலி ஏன் நம்ம பைத்தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா, லைக் லைக் ஒன் ஆஃப் த கீ கோடிங் லாங்குவேஜஸ் இப்போ அதுதான். லைக் பைத்தானோட யூசேஜ் எவ்வளோ இருக்கு? நெறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம். லைக் எக்ஸெல் மட்டும் இல்லாம, லைக் ஒரு வெப் ஆட்டோமேஷன்ஸ், வெப் செலினியம்லேருந்து, லைக் பேஜ் ரெண்டரிங்லேருந்து நெறைய விஷயம் பைத்தான் வச்சு பண்ணலாம். விச் இஸ் மச் மோர் ஈசியர் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சி, ஜாவாவோட. ஏன்னா நெறைய ஈஸிலி ஓப்பன் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா பைத்தானோட இன்ஸ்டாலேஷன், பைத்தான் பத்தி ஒரு டீட்டெயில் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பைத்தான் ஸோ தட் ஐ வில் புட் அ வீடியோ ஆன் தட் அஸ் வெல். ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி, எப்படி இத வந்து ஆட்டோமேட்டட் வேல பண்ண போறோம். ஸோ ஐ வில் ஷோ யூ சம்திங். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து செட் ஆஃப் சேல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு ஒரு 4 மந்த்துக்கான சேல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. எனக்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபைல்ல வேணும். இத நான் மேனுவலா பண்ண எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? மைட் பி லைக் கம்மி டேட்டா இருக்கும், அதிகமா டேட்டா இருக்கும். லைக் எப்படினாலும் எனக்கு மேனுவல் டைம் கன்சியூம் ஆக தான் செய்யும். இது ஓகே 4 செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. வாட் இஃப் ஐ ஹேவ் எ இயர் ஆஃப் டேட்டா? ஒரு 12 மந்த்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ எனக்கு இது எல்லாமே ஒரே சிங்கிள் ஃபைல்ல வேணும். மேபி ஐ கேன் ஷோ யூ த ஃபைல்ஸ் ஆல்சோ. சேம் அதே அக்டோபர் டேட்டா உள்ள போனீங்கனாலும், இது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டா தான் இருக்கும். பட் என்னன்னா உள்ள இருக்க டேட்டா மட்டும் டிஃபர் ஆகும். ஃபார்மேட் இன் த சென்ஸ் லைக் இந்த ஹெட்டர்லாம் ரிமைன்ஸ் த சேம் எல்லாத்துக்குமே. பட் உள்ள இருக்க டேட்டா மட்டும் டிஃபர் ஆயிட்டே இருக்கும். பட் இது எனக்கு எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபைல்ல வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ ஹேவ் ஆல்ரெடி ப்ரீ பில்ட் ஆட்டோமேஷன் ஃபைல். ஓகே. ஸோ இத நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ணிட்டு ஐ வில் ஷோ யூ லைக் நான் என்ன ட்விக்ஸ் பண்ணேன் அண்ட் இந்த கோடிங் இந்த கோடுக்கான ஃபுல் டெஃபினிஷன் ஐ அம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ பிகாஸ் இட் மைட் கெட் போர்ட் யூ. பட் இது வந்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஐ வில் டெல் யூ வெரி சிம்பிள். யூ டோன்ட் நீட் எனி ஃபர்தர் டூல்ஸ் அண்ட் ஆல். ஜஸ்ட் பைத்தான் மட்டும் உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சேல்ஸ் டேட்டாவோட பாத்த மட்டும் காப்பி பண்ணிக்க போறேன். ஓகே. ஸோ இங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இது எப்படி போகணும்னா, ஜஸ்ட் யூ நீட் டு டைப் சிஎம்டி இன் யுவர் ஸ்டார்ட்ல. அதில போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணீங்கன்னா, யூ வில் ஓப்பன் அ விண்டோ ஹியர்ல. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் பி யூசிங் தட். ஸோ இதில வந்து இந்த பாத் வந்து யூ ஹேவ் டு பில்ட் இட் அப். ஸோ இந்த பாத்துங்கிறது என்னதுன்னா, நான் என்னோட இந்த பர்ட்டிகுலர் ஆட்டோமேஷன் இதில இருக்கு. ஸோ டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த டவுன்லோட்ஸோட பாத்த தான் நான் பில்ட் பண்றதுக்காக தான் நான் அத காப்பி பண்ணேன். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சி யூசர்ஸ் என்னோட யூசர் நேம்ல டவுன்லோட்ஸ்ல நான் இந்த பைத்தான் கூட ரன் பண்ண போறேன். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி மேல கிரியேட் பண்ணேன். ஸோ நீங்க கேட்கலாம் என்ன சிடின்னு போட்டிருக்கீங்களா? சிடினா கிரியேட் டைரக்டரி. ஸோ கிரியேட் டைரக்டரி கொடுத்து அந்த பாத்த நான் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இதுக்குள்ள தான் அந்த பைத்தான் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த பைத்தான் ஃபைல வந்து நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பைத்தான் நீங்க கேட்கலாம், ஏன் இந்த மாரி இவ்வளோ கஷ்டப்பட்டு போறீங்க? இங்கே தான் உங்களுக்கு ஃபைல் இருக்கு. நீங்க ரன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி. எஸ், இந்த ஃபைல ரன் பண்ணாலுமே ரன் ஆகும். பட் உங்களுக்கு அதோட அ எப்படி அது ரன் ஆகி அதோட அவுட்புட் என்னன்னு காட்டுறதுக்காக தான் ஐ அம் ரன்னிங் அவுட் ஹியர். ஸோ நான் இங்க வந்து அத காப்பி பண்ணி வெறும் அந்த பைத்தான் ஃபைல் நேம் மட்டும் நான் இங்க போட போறேன். ஸோ பைத்தானோட ஃபைல் நேம் வந்து என்னதுன்னா, ஆட்டோ மெர்ஜ்.
ஸோ ஆட்டோ merge டாட் பிஒய். இந்த பிஒய்ங்கிறது என்னன்னா பைத்தான் ஃபைல். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது ரன் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே ரன் ஆகும். இப்போ நான் இதை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா just 3 to 4 seconds. 1, 2, 3, 4, 5. So almost like 5 seconds you can see like excel files merge successfully. So all this and the excel files எல்லாம் merge ஆகி எங்க வந்திருக்கும்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட்னு ஒரு பில்ட் ஆயிருக்கு. இப்பதான் பில்ட் ஆயிடுச்சு பாருங்க. டைம் கூட பாருங்க 5:08. ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க இருந்த எல்லா ஃபைல்ஸுமே, அதாவது அந்த சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருந்த எல்லா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க ப்ரீ அலைன்டா கம்ப்ளீட்டா ஒரே சிங்கிள் ஃபைலா வந்துரும். ஸோ இங்க பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் டிசம்பர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. பட் எஸ் எனியோ நமக்கு எந்த ஆர்டர் வேணுமோ வி கேன் ஃபிக்ஸ் இட் அப். ஸோ செப்டம்பர் மந்த் டேட்டாலேருந்து லைக் டிசம்பர் மந்த் டேட்டா வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு எனக்கு உள்ள. ஆல் தஸ் 18 நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து லைக் விதின் செகண்ட்ஸ் நான் பண்ணேன் கைஸ். விதின் செகண்ட்ஸ் ஐ டென்ட் டூ எனி மச் ஆஃப் லைக் திஸ் அண்ட் ஆல். ஓகே, இது மேனுவலாக பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்திருக்கும். ஸோ ஐ ஹவ் டன் எவ்ரி திங் வெரி குவிக்லி. ஸோ இதை நான் ஏன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம வந்து நிறைய எக்ஸல் ஒர்க்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய நிறைய பேர் என் டீம்லையும் சரி, லைக் டெக் நிறைய எக்ஸல் தான். ஸோ இந்த எக்ஸல்லே நிறைய போரிங் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். நிறைய செஞ்ச வேலையை திருப்பி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு பைத்தான் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு தான் இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆட்டோமேஷன். ஸோ ஐம் கோனா லைக் புட் மோர் அதர் ஆட்டோமேஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடாக எக்ஸல் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஆட்டோமேஷன்ஸ் ரிக்வயர்டாக இருக்குது டெய்லி ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படின்னா டூ கமெண்ட் தட் ஆல்சோ. நான் அதுக்குமே வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தட் உங்களுக்குமே தெரியும் எப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கோட். இப்போ நம்ம ரன் பண்ணோம்ல, ஸோ அந்த கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ இங்கே வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணேன். இந்த கோட் ஐ புட் இட் இந்த டெஸ்கிரிப்ஷன், யூ கேன் யூஸ் இட் ஃபார் தட். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஃபோல்டர் பார்த்து மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்கள் ஃபைல்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்குது. நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சேல்ஸோட பார்த்து நீங்கள் போடணும். பார்த்து பொறுத்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி as பார்த்துன்னு இருக்குங்க. இது பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அந்த கோட்ஸ்குள்ளே கரெக்டாக அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் போட்டு இங்கே ரன் பண்ணிங்கன்னா இது பண்ணும். இந்த இம்போர்ட் பாண்டாஸ், இந்த இம்போர்ட் ஓஎஸ், இந்த டெக் ரொம்ப டெக் கோரில் போனால். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் இதை ரன் பண்ணிட்டு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஐ லெட் யூ நோ. பட் அதுக்கு முன்னாடி லைக் இந்த ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த எரர்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிஐபி இன்ஸ்டால் பாண்டாஸ் போட்டிங்கனாலே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்டாக எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்னு வரும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ரன் பண்ணலாம். இது எல்லாமே எதுக்கப்புறம்னா நீங்கள் பைத்தானை வந்து அஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது யூ ஹேவ் டு ரன் திஸ் அப். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ சிஸ்டமில். ஸோ யூஸ்வலாக வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் லைக் ஆட்டோமேஷன்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துருச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி யாரும் வந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு தான் இதில் ரன் பண்ணேன். நீங்கள் கேட்கலாம் டேரெக்டாகவும் நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, லைக் இங்கே வந்து இதை டபுள் கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல் அந்த ஆட்டோமேஷன்ஸ். இது பைத்தான் டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகிடும். பட் உங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் வரணும்னு காட்டுறதுக்காக ஐ ஜஸ்ட் ரன் ஹியர். ஓகே, so this is what guys I just wanted to show you. So I hope like this video is like somewhat useful இருந்திருக்கும் அப்படின்னு with respect to some automations learn பண்ணி தெரியாதவங்க learn பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட feedback கொடுங்க. So that I'll also learn. or இது இன்னும் சிம்பிளான வேலை பண்ணா கூட we can do it. Yes, we can use in Excel macros also, but Python is much more efficient like Excel macros ஓட அந்த complexity ஓட. So again, if you definitely feel some kind of these videos are like helping you out, like இது இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா do subscribe to the channel, give a like so that I'll be also get motivated. நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் மாதிரி போடுவேன். Let's see in the next video on the automation. Do keep watching out. Thank you. Bye.